ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு எஃப்டிஎஃப் சேனல். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 வந்துருச்சு. லாஸ்ட் எபிசோடு எதில் முடிஞ்சதோ அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க. டெமோகார்கன் வழக்கம் போல நீங்க என்ன பண்ணாலும் நான் குழந்தைங்களை கடத்தத்தை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அதோட வேலையை பண்ணிடுச்சு. குழந்தைங்கள்லாம் வந்து கடத்திட்டு போயிட்டு ஹென்றி கிட்ட ஒப்படைச்சிருச்சு. அதை வில்லால தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆளு ரொம்ப ஃபீல் பண்றாப்புல. சரி தம்பி, ஃபீல் பண்ணி என்ன பண்றது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வில் டீம் வந்து திருப்பி அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிளான் பண்றாங்க. திருப்பி நம்ம எப்படி அந்த ஹை மைண்டோட கனெக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம லூக்கஸ் வந்து ஒரு ஐடியா சொல்றப்பல, நம்ம வந்து ஹை எலக்ட்ரிசிட்டியை வந்து அந்த டெமோகார்கன் மேல பாஸ் பண்ணா அது கண்டிப்பா திருப்பி வந்து உயிரோட வரும். அப்போ வந்து வில்ஸ் வந்து ஹை மைண்டோட கனெக்ட் ஆகி வெக்னா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். ஸோ அதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா அந்த டீம் பண்ணிட்டு இருக்கு. ஹாலியும் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஹென்ரியோட ஒவ்வொரு நினைவுகளுக்காக போயிட்டு இருக்காங்க. போயிட்டு எப்படி எஸ்கேப் ஆகிறது, எக்ஸிட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டில் ஹாலியோட அதே வீட்டுக்கு போகும்போது அங்க இடத்துல ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இருக்கு. அங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஹென்றி வந்துடுறான். அங்க போய் தப்பிச்சிருக்கலாம், அங்க போய் ஒரு கதை பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா? தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என்ன தப்பிக்கத்தை விட்டுட்டு அங்க போய் கதை பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ வெக்னா வந்த உடனே மேக்ஸை பிடிச்சிடறான். மேக்ஸ் பிடிக்கிறப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹை மைண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்ச உடனே வெக்னாவை வந்து வில் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறான். கண்ட்ரோல் பண்ணவும் மேக்ஸ் வந்து சாவர மாதிரியே போயிடுவான். அதுக்கப்புறம் வில் வந்து ஹை மைண்டோட கனெக்ட் ஆகி வெக்னாவை வந்து கண்ட்ரோல் எடுக்க, அதுக்கப்புறம் மேக்ஸை அவன் விட அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து உயிர் பொழைச்சிருவான், எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டின், ஸ்டீவ், நான்சி எல்லாரும் வந்து இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பழைய லேப் இருக்கு. அந்த லேப் கிட்ட போனா கண்டிப்பா அந்த லேப்ல தான் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டின் சொல்றான். ஸோ அதை போய் தேடுவாங்கன்னு பார்த்தா அங்க போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டஸ்டினும் நம்ம ஸ்டீவும். அங்க ஏன்டா சண்டை போடுறீங்க? ஏன்டா உலகத்தை காப்பாற்ற போனோமா, காப்பாற்றணுமா இல்லாம ஏன்டா அங்க போய் சண்டை போடுறீங்க அப்படிதான். ஸோ அப்போதான் வந்துட்டு டஸ்டின் வந்து ஒரு விஷயம் தேடிட்டு இருக்காங்க. ஏதாவது சீல்டு ஜென்ரேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல வந்துட்டு ஒரு பழைய புக்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்க அந்த பிளான்ஸ்லாம் உனக்கு கிடைக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் உனக்கு அந்த ஐடியா வருது, இது வந்து சீல் ஜென்ரேட்டர் கிடையாது, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா நான்சியும் ஜானத்தனும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்காங்க, அந்த சீல் ஜென்ரேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி அங்கே இருக்குது. இது என்ன எனர்ஜின்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஜானத்தன் ஒரு பைப் எடுத்து தூக்கி போடுறான், அதை அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான்சி வந்து அதை ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்றா. டஸ்டின் வேக வேகமா ஓடுறான். இது சீல்டு ஜென்ரேட்டர் கிடையாது, இது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, அதுக்கும் மேல நீங்க அதை ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறா. அப்படியே அந்த சமயத்துல நம்ம அக்கா கம்முன்னு இல்லம்மா, கையில கண்ணு கடிச்சிருச்சே சொல்றா அப்படின்னு மாதிரி டப்னு ஒரு புல்லட் சவுண்ட் கேக்குது. அதோட அப்படியே எபிசோட் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல தான் தெரிய போகுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நாம இதே மாதிரியே அடுத்த எபிசோட நம்ம வந்து ஷார்ட் அண்ட் குயிக்கா பார்க்கலாம். ஓகே, பாய்.